தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சதத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Jesus, we thank you, Master. Oh, நன்றி 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 ராஜ். இந்த நாள் உம்முடைய சிங்காசனம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக ராஜா. உம்முடைய சிங்காசனம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக சுவாமி. எங்கள் ஆராதனையில் உம்முடைய சிங்காசனம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளில் நாங்கள் வெறுமையான ஆராதனை ஏறெடுக்காதபடிக்கு ஆவியானவர் இந்த ஸ்தலம் முழுவதுமாய் வல்லமையாய் அசைபட போகிற கிருபைக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜ். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக ராஜ். எங்களுக்கு சாதாரண பாடல்கள் வேணாம் சுவாமி. உம்மை உயர்த்துகிற ஆராதனை வேணும், உம்மை உயர்த்துகிற ஆராதனை வேணும் ராஜ். நாங்கள் உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜ். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உமக்கு உகந்த ஒரு ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. இந்த நாளில் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்து காணப்படட்டும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துக்கிறோம் ராஜா. எங்களை தரை மட்டும் சாழ்த்து உம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்குறோம் சுவாமி. நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவுமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிறேன் தேவன் நல்லவர், அவர் சகலத்தையும் அறிந்தவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லவே இல்லை. ஆமென். இந்த நாள் அந்த பரிசுத்த தேவனை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவான்னு சொல்லி நம்ம உற்சாகமாய் பாடி அப்பாவை ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து என்னோட கூட பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? சேர்ந்து பாடுவோம்.
நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில். நல்ல கரங்களை சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள். புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு. கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம். சொல்லுங்க, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம். நல்ல கரங்களை சேர்த்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள், நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை. சொல்லுங்க பார்க்கலாம், ஓ உந்தன் கிருபைகளை எண்ணி, உந்தன் மகிமைதனை. ஹே அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில். உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள். சொல்வோம், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை
உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே, உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. ஓ வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசித்தாகம் எங்கள் விசுவாச கேடகம், நம்பினோ நற்றாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நற்றாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு. ஓ உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் சொல்லுங்க. உந்தன் கிருபைகளை எண்ணி, உந்தன் மகிமைதனை நல்ல கரங்களை சேர்ந்து ஹே அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள், ஓ உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா சொல்லுங்க. பரிசுத்தரே நானிலத்தில், உம்மை பாடுவதால் என்ன தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்ன தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்ன குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை உம்மை பாடுகிறதா ராஜா. உம்மை உயர்த்துவதுதான் எங்கள் நோக்கம். நாள ஒரு கூட்ட ஜனமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அப்பா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம் ராஜா. Oh we worship you master, உம்மை உயர்த்துகிறோம் சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள், புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி, உந்தன் மகிமைதனை சத்தத்தை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் உயர்த்துவது தான் நம்மளோட நோக்கம். ஆமென். நம்ம உயர்த்தும்படியாக தான் வந்திருக்கிறோம்.
ஆமென். அதுதான் வேதம் அழகாய் சொல்றது, இந்த ஜனத்தினை எனக்கென்று தேர்ந்தெடுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் அதை பாக்கியமா கருதுறீங்க? அவரை துதிப்பதே நம்ம கிடைத்த பாக்கியம், அவரை உயர்த்துவதே நம்ம கிடைத்த பாக்கியம். ஆமென். இந்த நாளும் அவரை போல ஒருவர் இல்லைன்னு சொல்லி நம்ம உற்சாகமாய் வைராக்கியமாய் பாட போகிறோம். எத்தனை பேரால சொல்ல முடியும், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல வல்லமை உள்ள ஒருவர் இல்லை, அவரை போல நேசிக்கிற ஒருவர் இல்லை, அவரை போல அன்பு செலுத்துகிற ஒருவர் இல்லை. ஆமென். சேர்ந்து உற்சாகமாய் அப்பாவை துதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லைன்னு சொல்லி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்வோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. சொல்லுங்க. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சேர்த்து உமக்கொப்பானவர் யார்? ஓ, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை. உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு உந்தன் ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்வோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்?
உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம். நல்ல கரங்களை சேர்ந்து ஓ உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லுங்க, வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். சொல்வோம், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார். சொல்வோம், தேவரீ தேவரீ நீ சகலமும் செய்ய நீ வல்லவரே. தேவரீ உமக்கொப்பான தேவன். சொல்லுங்க, நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தடுப்பவன் யார். சொல்வோம், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். சொல்லுவோம், உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார். ஓ உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார். ஓ உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். எஸ் லார்ட், ஒருவரும் இல்லையா ராஜா. உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான. ரெண்டு கரங்க உயர்த்துங்க பார்க்கலாம். நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது நீ செய்வதை. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ செய்ய நினைத்தது. இந்த மாலை வேளையில நீங்க செய்ய நினைத்தது நடக்கட்டும் ராஜா. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். நீ
செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். எதற்காக நம்மளை அழைத்து கொண்டு வந்து நம்மளை அனல் மூட்டி கொண்டு இருக்கிறாரோ அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். எதற்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா ரூவாவை கூப்பிட்டு அவர் அனல் மூட்டுறாருன்னு அவருக்கு தெரியும். அதை நிச்சயம் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய நற்கிரியை துவங்கினவர் முடிவு பரியந்தம் நம்மளுடைய வழி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள்னு கூட அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, இப்படி அபிஷேக மலை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ராஜா. உம்முடைய அபிஷேக நதி எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ராஜா. உம்முடைய கரம் இந்த நாள் எங்கள் நிரப்பட்டும் சுவாமி. இந்த நாள் உம்முடைய கரம் எங்களை அனல் மூட்டட்டும் ராஜா. எத்தனை பேர் உள்ளத்தின் தாகமாய் ஆண்டவர் நோக்கி கேட்க போறீங்க? ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுங்க, எங்களை அக்கினியாய் மாற்றுங்க ராஜா. எங்களை அக்கினியாய் மாற்றுவீராக, எங்களை அக்கினியாய் மாற்றுவீராக, எங்களை அக்கினியாய் மாற்றுவீராக ராஜா. எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்க ராஜா. எங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்க சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ராஜா. தரை மட்டும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் சுவாமி. அன்றைக்கு அவர்களுக்குள்ள ஆவியான ஊற்றப்பட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் கடந்து வந்ததே ராஜா. ஒரு தைரியத்தின் ஆவியானவர் அந்த நாளில் இடைப்பட்டீரே ராஜா. இந்த நாள் எங்கள் இருதயங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் கடந்து வருவதாக, எங்களுக்குள்ள தைரியம் கடந்து வருவதாக, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு தைரியம் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக ராஜா. பயந்து ஒதுங்கி கொண்டிருந்த அந்த பேதுருவை மேல் வீட்டறையில் ஆவியானவர் நிரப்பின பொழுது அவன் தைரியமாய் எழுந்து வந்து சுவிசேஷத்தை சொன்னான் அல்லவா. அவன் செய்த பிரசங்கத்தின் மூலமாய் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லவா ராஜா. இந்த நாள் அப்பேற்பட்ட தைரியத்தின் ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக. அப்பேற்பட்ட தைரியத்தினால் எங்கள் ஆவியை நிரப்புவீராக. அப்பேற்பட்ட தைரியத்தினால் ஆவியானவர்களை நிரப்புவீராக ராஜா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லும்படியாக, ஒரு பலத்த செய்கையை நாங்கள் செய்யும்படியாக, கிரியைகளை செய்யும்படியாக ஆவியானவர்கள் மூலமாய் கிரியைகளை நடப்பிப்பீராக. ஓ நடப்பிப்பீராக. இந்த அனல் ஒரு நாளும் அவிந்திடக்கூடாது ராஜ். இந்த அனல் ஒரு நாள் அவிந்திடக்கூடாது சுவாமி. உமக்கா எழும்பி பிரகாசிக்கும்படியாக, சாதிகள் எங்களிடத்தில் தேடி வரும்படியாக இந்த அக்கினி கொழுந்து விட்டு எளிய உதவி செய்வீராக ராஜ். இந்த அக்கினி ஒரு நாளும் அவிழாமல் கொவிந்து விட்டு எரிய நீர் உதவி செய்வீராக ராஜ். அப்படியே ஆவியானவர் எங்களை வழி நடத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள வார்த்தை கொண்டு நீங்கள் இன்னும் அனலாக்குவீராக ராஜா. இன்னும் எங்களை அனல் முட்டுவீராக சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்து காணப்படுகிற ராஜா. We give you all the glory and praise master. உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. மனிதர்கள் நாங்கள் சிறுகவும் தேவ நீர் பெருகும் எனும் ராஜா. நசரேயனாகிய இயேசு மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல சத்தமா உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே I want to bless you. Today I'm standing before a house and I'm praying for the protection of this house. இந்த வீட்டில் இருக்கிற உங்களுடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். Many times we don't know that there is a breach that can happen. நம்முடைய வீட்டுக்குள்ள சாத்தான் உள்ள வரக்கூடாதுங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ள சத்ரு உள்ள வாதையை கொண்டு வரக்கூடாது. He should not bring pestilence, disease, confusion, chaos. அதுக்கு I'm praying that God will anoint this house with His precious blood
that this devil will not come inside. சில நேரத்துல டெவில் வந்து கருப்பா பெரிய பெரிய பல்லு வச்சுக்கிட்டு he wouldn't come. சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சும்மா அந்த வீட்டில் வந்து இந்த இது விற்கிற மாதிரி பேர் வந்து கேட்குற மாதிரி கேட்டுட்டு மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு மயக்கம் போட்டோன்னா கழுத்தில் இருக்க செயின் எடுத்து ஓடிட்டாங்க. இன்னொருத்தவங்க உங்களுடைய கோல்டெல்லாம் நான் கழுவி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மறக்க மருந்தை கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற அந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. We should not be deceived. I'm praying that God should not have any deception in your office. உங்க வீட்லயோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ உங்களை ஏமாத்துறதுக்கு, ஏன்னா இந்த உலகம் பொல்லாதா இருக்கு. பாருங்க, கிரீக்ஸ்க்கும் ட்ரோஜன்ஸ்க்கும் நடந்த ஒரு வார். There was a war between Greeks and the Trojans. So they wanted to capture this city called Troy. So என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த கிரீக்ஸ் because they were not able to stand the Trojans, they retreated. ஆனா அவங்க திரும்பி போயிட்டாங்க கிரீஸுக்கு நினைச்சிட்டு இருக்கும்போது they didn't go. They went into an island and they hid themselves. But when they left a big horse. ஒரு பெரிய ஒரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு ஹார்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ஸ்டூபிட் ட்ரோஜன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா, they left us a gift நினைச்சிட்டு they took the horse inside their city. அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு, அவங்களுடைய எதிராளிகள் வச்சுட்டு போன ஒரு காரியத்தை வெகுமதி நினைச்சு, கிஃப்ட் நினைச்சு வீட்டுக்குள்ள அவங்களுடைய சிட்டிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நைட் என்னாச்சு தெரியுங்களா? அந்த ஹார்ஸ்குள்ள மறைஞ்சிருந்த சோல்ஜர்ஸ் வெளியே வந்து இந்த பட்டணத்துக்கு தீ வச்சுட்டு அந்த மெயின் கேட்டை ஓபன் பண்ணி விட்டுட்டு கிரீக்ஸ் வந்து உள்ள வந்து அந்த ட்ராயை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தட் ட்ரோஜன் ஹார்ஸ். இன்னைக்கு அது மாதிரி தான் சேட்டன் கேன் பிரிங் சம் திங்ஸ் இன்டு யுவர் ஹவுஸ். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கல்யாணம் ஆக போகுது, ஆனா அந்த பையனுக்கு வந்து தற்கொலை எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. He is saying I feel like committing suicide and die. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவங்க வீட்டுல ஒரு காரியம் இருக்குது. பார்த்தா அவங்க வீட்டுடைய அலமாரியில ஷோ கேஸ்ல I saw a dry ஒரு tree and from the tree it was an artifact. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு அந்த மரத்துல இருந்து தொங்கிட்டு இருக்குது. The Lord told me this is a deception that has entered into the house. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் கூட அதுல இருந்து விடுதலை தருவாராக. நம்முடைய காலம் சென்ற பெற்றோரை நம்ம மதிக்கிறோம், பட் டோன்ட் ட்ரை டு வர்ஷிப் them. It's a deception. அவங்களுக்கு பூ போடுறது, பல்பு வைக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நமக்கு கடவுள் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறார், நம்முடைய பெற்றோர் நம்முடைய உள்ளத்துல இருக்கட்டும், அவங்க மேல இருக்கிற மரியாதை உள்ள இருக்கட்டும். We should not bring a Trojan horse into our camp. Today God wants to bless you. உங்க வீட்டுக்குள்ள எந்த விதத்திலும் deception should not come. So I pray in the name of Yeshua. I want to read Psalm 144 verse 14. There will be no breaching of walls, no going into captivity, no cry of distress in our streets. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய அந்த மதில்கள் திறக்கப்படுவதில்லை. There will be no breaching of walls. யாரும் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அனுமதி இல்லாம வரப்போறதில்ல. God is going to protect you. உங்க மதில்களை ரட்சிப்பா வைக்க போறாரு. God is going to bless you. Today I bless your house, I bless your family, I bless your business. None of the deception will enter inside. God bless you. Have a wonderful day. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்தார். வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். I have come that they may have life and they might have it more abundantly. Abundant life na enna theriyuma? குறையில்லாத நிறைவின் வாழ்க்கை. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட சீசனுக்குள்ள கொண்டு போகிறார். குறைவு நீங்குகிறது, நிறைவு துவங்குகிறது. யாராவது தலை மேல கையை வச்சா ரிசீவ் இட்னு சொல்லுங்க. இந்த வருடத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
அதிலே ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், எல்லா வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கவனிங்க, இங்க வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறது. abundant லைஃப்ல ஒரு சைன் என்னன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த தலைப்பின் கீழ் நான் பேச விரும்புகிறேன். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். You shall not be in debt, but you will give to others. நீங்க கடனாளிகளாய் மாற போகிறதில்லை. நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய மனதிலே நம்மால் முடியாத ஒரு தொகை அத்தியாவசியமா தேவைப்படுகிறது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு லோன் எடுக்கிறோம். ஒரு வீடை வாங்கணும். அந்த வீட்டுக்கு அவ்வளோ பெரிய தொகை கையில் இருக்காது. ஒரு பேங்க்ல ஒரு லோனை வாங்குறோம். ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் சும்மா லோன் தராங்கன்னு சொல்லி லோன் ஆப்பில் கன்சிஸ்டண்ட்டாக லோன் எடுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சிலருடைய குணாதிசயமே எப்படின்னா, எனக்கு பணம் வேணும், அது எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் மனசில் இருக்கிறத சாதிக்கணும். நீங்கள் வீடு வாங்குறது அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒரே முறை அல்லது 2 முறை அல்லது 3 முறை நீங்கள் செய்ய போகிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அதற்கு ஒரு லோன் நீங்கள் எடுக்கும்போது அதை கூட நம்ம விசுவாசிச்சா தேவன் அதை முழுவதுமாய் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பேங்க்ல சேர்த்து வச்சு அதை நீங்கள் ரொக்கமாக கொடுத்து அல்லது உங்ககிட்ட அதனுடைய பணத்தை முன்னாடியே சேர்த்து வச்சு தேவனால கொடுக்கவும் முடியும். தேவனால கூடுன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா சும்மா இந்த போன்ல இருக்கிற லோன் ஆப்பை வச்சு நிறைய உங்களுக்கு பிசாசு தூண்டில் போடுவான், உங்களை எப்படி கடனாளியா மாத்துறதுன்னு. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் நாம் விடுதலையா இருக்க வேண்டும். God's very intention of his children, அவருடைய சுதந்திரம் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் எந்த விதமான அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் விடுதலையோடு தன்னை ஆராதிக்கணும். ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற பார்வோன் இடத்துல மோசே இடத்துல சொல்லி அனுப்பினது ஒரே காரியம்தான். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா as long as you are in a bondage you can never worship God freely. எது வரைக்கும் நீங்க அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. பிசாசு ஒரு கயிறு மாதிரி போட்டு உங்களை கட்டி வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா, ஏன் கொடுக்கிற, உனக்கு இது பிரச்சனை இருக்குது, அது பிரச்சனை இருக்குது. அப்போ ஃபுல்னஸ் ஆஃப் abundant லைஃப் நீங்க வாழவே முடியாது. உங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னா பைபிள்ல தெளிவா போட்டிருக்கிறது, கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்கினவன் யாரா இருக்கிறானா? அடிமையா இருக்கிறான். The one who takes the debt is a slave to the one who lends money. அப்போ நம்மள ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இப்ப நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் பார்வோன்ட்ட பேசின மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிய அந்த கடன் பாரத்தை பார்த்து நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர்களை போக விடு. கடன் பாரத்தை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம். கடன் பாரத்தை ரத்து பண்ணுகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில்
4:5 வசனத்தை வாசித்து பாருங்கள். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக. நல்ல கவனிங்க, இந்த வேர்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. எளியவன் உனக்குள் ஆண்டவருடைய சித்தம் என்ன? What is God's intention? There should be no poor among you. கேட்கலையே? அல்லேலூயா கேட்கலையே? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள யாருமே என்ன பணம் இல்லாம கடன்ல உங்கள யாருமே அப்படி இருக்க கூடாது. யாராவது ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமேன். அதாவது வனாந்திரத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்க கானானுக்குள் பிரவேசித்துட்டீங்களோ அதுக்கு பிறகு உங்கள யாருமே புவரா இருக்க கூடாது. நீங்க எல்லாமே அபண்டன்ட் லைஃப்ல இருக்கணும். சொல்லுங்க ஆமேன். எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். சரி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படிக்கு தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி உனக்கு உன் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்து பேர் சொல்லுங்க, மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, he will richly bless you. He will not just bless you, he will richly bless you. யாராவது சொல்லுங்க, richly blessing. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, rich blessing. blessingக்கும் rich blessingக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிளஸ்ஸிங் சாதாரணமா இருக்கும், ரிச் பிளஸ்ஸிங்னா பிராண்டடா இருக்கும். ஆண்டவரே, என் ஜனத்துக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? பிளஸ்ஸிங் சாதாரணமா இருக்கும், ரிச் பிளஸ்ஸிங் பிராண்டடா இருக்கும். பகட்டுக்காக இல்ல, நீங்க அதை இச்சித்து கர்த்தர் கொடுக்கறது இல்ல, அவரே உங்களுக்கு அதை கொடுப்பார். நீங்க அதை தேடி போய் எனக்கு இதுதான் வேணும், இந்த பிராண்ட் தான் வேணும் கேட்கறது இல்ல, அவரே உங்களுக்கு அதை கொடுப்பார். கானான்ல இருக்கிற ஆசீர்வாதத்தை இவங்க இச்சித்து கேட்டாங்களா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணி வந்துச்சா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. இவங்க டெய்லி உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களுக்கு கானான்ல இப்படிப்பட்ட லேண்ட் வேணும், இப்படிப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும், இப்படிப்பட்ட ப்ரொடியூஸ் வேணும். இல்ல, ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தரேன். நீ கேட்காதத, நீ நடாத திராட்சை தோப்புகளை, நீ வெட்டாத துறவுகளை, நீ கட்டாத வீடுகளை உன் பேர்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன் சொல்லி வைங்க. நீங்க கட்டாத வீடுகளை, நீங்க முயற்சி செய்யாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி உங்களுக்கு வாக்கு பண்ண இருக்கிறார். There need be no poor people among you. There should be no poor among you. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சோ அதனாலதான் ஆண்டவர் பாருங்களேன், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இந்த 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 6ஆம் வசனத்தை பாருங்க. கன்சிஸ்டன்ட்டா அவர் என்னன்னு சொல்றாருன்னு பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை கவனிங்க, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். நீயோ அவர்கள் ஆளுவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே என்னை ஆளும் அதிகாரத்தை, உலகத்தை ஆளும் என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். உபாகமம் 15:6 இப்படி சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பாருங்க, உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவீங்க? கடன் கொடுப்பீர்கள். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். அவர்கள் ஆளுவதில்லை.
So if you want to rule over nations, you've got to have money. நீங்கள் ஜாதிகளை ஆள வேண்டும் என்றால் அதற்குரிய பொருளாதாரம் இருக்கணும், அதற்கேற்ற வர்த்தகம் இருக்கணும். கர்த்தர் அந்த ஆளுமையை உங்களுக்கு தரும்படி ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்க போறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த பணம் இருந்தா எல்லாத்தையும் ஆளணும்னு சொல்லி பணத்தை நீங்க கடனுக்கு வாங்கி உங்களை பெரிய ஆளா காமிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனே உங்களுக்கு தருவார். அவருடைய கரமே உங்களை ஐஸ்வர்யமானாக்கும். So don't borrow. கடனை வாங்க வேண்டாம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். யாராவது ஆமென் சொல்லுங்க. யார்கிட்டயும் கடன்படாதிருங்க. Oh, no one anything except to love one another. நிறைய பேர் சர்ச்சில் ஈஸியாக விசுவாசிகள்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சி கடன் வாங்கிடுறது. ஒரு நபர் அந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்தார். ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சிருக்கிறார். யார் கொடுக்க சொன்னா? இல்லை பாஸ்டர், நம்ம சர்ச்சுன்னு நாங்கள் கொடுத்தோம். என்கிட்ட கேட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னார், என்கிட்ட கேட்டீங்களா? இல்லை என் வீட்டுக்கு வந்தார். யார் அட்ரஸ் கொடுத்தா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை நன்றா புரிந்து கொள்ளுங்க. சில பேர் உழைக்காம இப்படி மற்றவங்க கிட்ட வாங்கி வாங்கி கடன் வாங்கியே வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உழைக்க விருப்பம் இல்லை. வேலை போயிருச்சா சர்ச்சில் கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க. அதில் கிடைக்கிறத வச்சு உங்க சம்பாத்தியத்தை நடத்துங்க. எதுவுமே செய்யாம வீடு வீடா போய் கடன் கொடுங்க, 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, யார்கிட்டயும் அன்பின் கடனை தவிர வேற எந்த கடனும் இருக்கக்கூடாது. ஈவன் உங்க சொந்தக்காரங்கள்ட்ட கூட, உங்க சொந்த சகோதரனா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் நீங்க கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படி. நீ வாளாகாமல், நீ கீழாகாமல். ஹல்லேலூயா. இப்போ கடன் எடுத்த உடனே ஏதாவது ஒண்ணுனா உடனே கடன் வாங்கிடலாமா, டக்குன்னு இந்த லோன் ஆப்பில் போட்டுடலாமா, டக்குன்னு இந்த பேங்க்ல கேட்டுடலாமா? அந்த ஆட்டிடியூட்ல இருந்து வெளியே வரணும். அதுவும் வாலிபர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே 1008 கடன். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே திருமணத்துக்கு பத்தி கடன். கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே கடன்ல அதை வாங்கி இதை வாங்கி. ஒரு அருமையான குடும்பத்தார் எங்களுக்கு தெரிஞ்சவங்க திருமணத்தை பயங்கர கிராண்டா செஞ்சாங்க. பயங்கர கிராண்டு. அதுக்கு பிறகு கடன்ல சிக்கி அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பயங்கர கஷ்டப்படுறாங்க. எழும்பவே முடியல. ஏன்னா அவங்க அடுத்தது அவங்களுக்கு பிசினஸ் கிடைக்கல. அப்ப வாங்கின கடன்லாம் அவங்கள நெருக்குது. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஒரு பெரிய காஸ்ட்லி ஒரு வில்லா, ஒரு காஸ்ட்லி காரு. எதுக்கு? எல்லாரும் பார்க்கறாங்க, மெச்சிக்கொள்வதற்காகவா இல்ல உண்மையாவே தேவன் ஆசீர்வாதத்தினால் வந்த ஐஸ்வர்யமா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். ஐஸ்வர்யவான் யார ஆள்றான்? தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இதை தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. The rich rule over the poor and the borrower is a servant to the lender. இத மனசுல எப்போதும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதனாலதான் 26, 27 வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 22 அதிகாரத்திலேயே 26, 27. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைக்கப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. இது என்ன தெரியுமா? ஜாமீன் கையெழுத்து இருக்கு பாத்தீங்களா? உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகி, மச்சான் எனக்காக கொஞ்சம் இந்த கையெழுத்த போடுறா, ஒரே ஒரு கையெழுத்து தான்டா. அவன் ஒரே ஒரு கையெழுத்து தான்டா, கடன் வாங்கிட்டு அவன் ஓடி போயிடுவான். உங்களை வந்து பேங்க் பிடிச்சிக்கும். நான் எப்போ கடன், நீ தான் கையெழுத்து போட்டிருக்கிறிய, அவன்கிட்ட வாங்க முடியலன்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி நான் கேட்டேன். நீ ஒத்துக்கிட்டு கடன் போட்டு நீ கையை போட்டு கொடுத்தியே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா கையெழுத்த போடாதீங்க. கையடித்து உடன்பட்டான். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் அந்த ப்ராமிஸ் எல்லாம் கையடிச்சு நான் உனக்கு தர்றேன், கூட நிற்கிறேன்னு. தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு? சில மகாத்மாக்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நீ புறாவை போல கபடற்றவனாக இருக்கணும், பாம்பு சர்ப்பத்தை போல வீணா உள்ளவன். பாம்பு யாரையும் நம்பாது. அப்படின்னா என்னை ஏமாத்துறோம், வசனம் சொல்லிதான் ஏமாத்துறான். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் சார் அப்படின்னா, அப்படியா? நான் உடனே அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன். அவன் கையில மையத்தடவனானோ என்ன பண்ணானோ தெரியல. அவன் சொல்ற இடத்துலலாம் கையெழுத்து போட்டேன், கேட்ட காசெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் மைண்டையே மாத்திட்டான். அதுலதான் 98 வருஷத்துல எல்லாத்தையும் இழந்தேன். அப்படிதான் ரட்சிக்கப்பட்டனால அவனை சும்மா விட்டுட்டேன். போன பணம் போச்சு, பரவாயில்ல, என் ரட்சிப்புக்கு கிரயமா போச்சுன்னு நினைச்சேன். அன்னைக்கு நான் இழந்த காசை நான் வச்சிருந்தேன்னா, அன்றைக்கு இழந்த அந்த காசை நான் வைத்திருந்தேன்னா, உண்மையா அன்னைக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் வலசரவாக்கத்தில் 2 கிரவுண்டு வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டு கேட்டேன். அப்படி வந்து இது எதுக்கோ கொடுக்குறியே, இங்கே வாங்கன்னு சொல்லி கோடீஸ்வரனா வரைக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் மதியினமா பணக்காரன் ஆகணுன்றதுக்காக, எப்படியாவது மேலே வரணுன்றதுக்காக கடனை உடனே வாங்கி இப்படிப்பட்ட காரியங்களில் போய் சிக்கிடக்கூடாது. யாருக்காகவும் நீங்க கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படக்கூடாது. நீங்க பிணை கைதியாய் மாறிவிடுவீர்கள். என்ன கைதி? குற்றமே செய்யாம A1க்கு கூட இருக்கிற A2வா மாறிடுவீங்க. A1 அப்ஸ்காண்ட் ஆயிடுவான், A2 உங்களை பிடிச்சுக்குவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாருக்கும் கையெழுத்த போடுறாத. அவன் பாவம், அவன் என்ன பண்ணுவான், அவனை விட்டுரு, அவனை பார்த்துக்கலாம், நீ உன் வேலையை பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாம மாட்டிக்காதே. 27 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 22, 27. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால், அப்படி நீ கடன் பட்டு இன்னொருத்தனுக்காக நீ மாட்டிக்கிட்டினா, கொடுக்க இல்லனா, நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. அந்த பேங்க் நீ படுத்துட்டு இருக்கிற கட்டில கூட தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் எங்க போய் படுப்ப? செலுத்த உனக்கு ஒன்றும், அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நீங்க கேர்ஃபுல் ஆகணும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க. அவரு ஃப்ரெண்டு கையெழுத்து வாங்கிட்டு அவரு கடன் வாங்கி வெளிதேசம் போயிட்டாரு. இவரை பேங்க் பிடிச்சிட்டாங்க. அவரு எங்கன்னு தெரியல, அதனால உன்னதான் பிடிப்போம். இவரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறார். அவர் வெளிதேசம் போய் நல்லா ஜாலியா இருக்கிறார். பி கேர்ஃபுல். உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில கடன்ற அந்த நுகத்துல நீங்க மாட்டக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு விடுவிப்பாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த கடன்ல வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் வேணும். என்னால இந்த கடனை அடைக்க முடியுமா? ஒரு வீடு லோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் ஹவுஸை கர்த்தர் நிர்ணயிச்சு அதுக்கான கடன் தொகை, அதுக்கான டவுன் பேமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க 2 பெட்ரூம் வாங்குறது நல்லது. அந்த வாங்க போற நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஏற்றி விடுவாங்க, என்ன 2 3 வாங்கிக்கோ. ஆண்டவர் உங்களுக்கு 2 தான் வச்சிருந்திருப்பாரு. நீங்க 3 ட்ரை பண்ணி
அந்த காசை கட்ட முடியாம பேங்க்காரன் உங்களை கேட்டு நீங்க அதை கேட்டு அவன் நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தையை கேட்டு உங்களுக்கு அதனால வேதனையா போய், ஏன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் எதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை எதுக்குன்ற. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கடன்ல இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். ரொக்கத்தில் வாங்கும்படி விடுதலை தரப்போகிறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கேஷ். இனிமேல எதை வச்சுட்டு பேச போறீங்க? அதுக்கு உழைக்கணும். சொரடல் லாட்டரியில வராது. சொல்லுங்க ஆமென். வாசிங்க லூக்கா 14:28. லூக்கா 14:28. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி இவன் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சான், முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று, இது முடிக்கிறதுக்கு திராணி இல்லாம போயிட்டான்னு சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. பாத்தீங்களா பிரதர், அவங்க ஏதோ ஒன்னு ஆரம்பிச்சாங்க, பேஸ்மெண்ட் போட்டாங்க, முடிக்கல. பாத்தீங்களா, இதுக்கு தான் சொல்றது அப்படின்னு உங்களை பத்தி யாரும் பேசக்கூடாது. அதை கட்டி தீர்க்கிறதற்கு, அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. This fellow began to build and was not able to finish. நம்ம எதுக்கு இன்னும் பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்காம இருக்கிறோம்? ஆரம்பிச்சுட்டு நிக்க வச்சுக்கிட்டு உட்கார்றது இல்லை, இறங்கினா முடிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்குதான் இப்போ உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் செய்ய போறாரு. என்ன செய்ய போறாரு? உங்களை மற்றவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கிற அளவு உங்களை ஆசீர்வதிக்க போறார். நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க தான் எலான் மஸ்குக்கே கடன் கொடுக்க போறீங்க. இன்னைக்கு தாவீது இருந்தாருன்னா தாவீது கிட்ட எலான் மஸ்க் கண்டிப்பா கடன் கேட்க வந்திருப்பாரா இல்லையா? நம்ம பயலுக இப்பெல்லாம் எதை சொன்னாலும் அதை அப்படியே கற்பனை செஞ்சு பார்த்துடுறானுங்க. சாட் ஜிபிட்டில போட்டு படத்தை எடுத்துடுறாங்க. இங்க பாருங்களேன், எலான் மஸ்க் இவங்ககிட்ட கடன் கேட்பாராம். மே ஹாவ் சம் மணி டு டெவலப் பவர்ஃபுல் ஏஐ. அதுக்கு அவரு சொல்றாரு பாருங்க, தாவீது, மனுஷன் கட்டுறதெல்லாம் அழிக்கப்பட்டுரும். மே ஐ கிவ் யூ விஸ்டம் இன் ஹவு டு யூஸ் யுவர். நான் உனக்கு ஞானத்தை தரேன், பணத்தை இல்லை ஞானத்தை தரேன். பணத்தை ஒழுங்கா கடவுளுக்காக செலவு பண்ணியாது. சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வைப்பார். அதுக்கு ஞானம் வேணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஞானம் வேணும். ஹோட்டல் சரவணபவன் நீ இவ்வளோ பிரான்ச் இருக்குது. ஒரு சாய் வாலை இவ்வளோ பிரான்ச் இருக்குது. டீ கடைக்கு இன்னைக்கு பிரான்ச்சைசிங்க. அந்த காலத்தில் நம்மெல்லாம் டீ கடை குடிக்க வரும்போது அந்த ரோட்டு ஓரமாக இருக்கிற டீ கடை என்னைக்காவது யோசித்து பார்த்தோமா, டீ கடைக்கு இன்னைக்கு பிரான்ச்சைசி போட்டு பண்ணுவான்னு பார்த்துருக்கீங்களா? சாய் சுட்டா பஜாரா என்னவோ சாய் சுட்ட, அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. அது ஒரு கஃபே, சாய் வாலே, சாய் கிங்ஸு. ஏங்க டீல இன்னைக்கு பிராண்டிங் வந்து இன்னைக்கு அது மல்டிப்ளை ஆயிட்டு இருக்குதுங்க. ஏன் நம்மளால முடியாது? முடியும். நீங்க ஏன் ஒரு காசா கிராண்டா மாறக்கூடாது? ஆமேன்னு சொன்னவரை ஆசீர்வதிங்க. ஏன் அந்த மாதிரினா, நமக்கு அந்த விஷன் இல்லை. நமக்கு அவ்வளோ பெருசா ட்ரீம் பண்ண தெரியல. பக்கத்துல சுக்குபாய் பிரியாணின்னு ஆலந்தூர் கிட்ட ரோட்ல பிரியாணி வித்தவங்க இன்னைக்கு பிரான்ச்சா போட்டிருக்கிறாங்க.
அன்னைக்கு சட்டியில தட்டிட்டு இருந்தவங்க, சார் சுட சுட பிரியாணி கமான் கமான் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எப்படி அதை மாத்தணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பாய் இன்னைக்கு வந்து ஆலந்தூர்ல அவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட் பில்டிங் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் ஞானத்தை கத்தட்ட கேட்டு வாங்கினா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. அதுக்கு உழைக்கணும். கடன்ல இருக்கக்கூடாதுன்னா கடினமா உழைக்கணும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். இப்ப பாருங்க, யாரை பத்தி இங்க எழுதப்பட்டிருக்குது? எறும்பை பத்தி, அதோடைய ஞானத்தை பத்தி. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்துல கத்துக்கொள். இதுல வந்து என்ன ரகசியம்னா, அந்தந்த சீசனுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகணும்னு அர்த்தம். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சீசன்ல வேலை செய்ய முடியாதுன்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோ. அறுவடை காலத்துல நீ வேலை செய்யணும். அறுப்பு காலத்துல தானியம் கிடைக்கும், அதை வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. அப்ப கோடை காலத்துல ஆகாரத்தை சம்பாதி. அப்ப தானியத்தை தேடாத, அப்ப இருக்காது அது. ஸோ ஆண்டவர் அந்த சீசனெல்லாம் நம்மளை பிளான் பண்ண சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிளான் பண்ணணும். நீங்க கடன்ல இருக்கக்கூடாதுன்னு நம்புனீங்கன்னா, நான் சொன்ன லூக்கா 14:28 நீதிமொழிகள் 6:8 நீங்க பிளான் பண்ணணும். யூ ஹாவ் டு பிளான் அண்ட் ஒர்க் அக்கார்டிங்லி. தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஒரு சபை வளர்கிறது, ஒரு பிஸ்னஸ் வளர்கிறதுனா சும்மா வீட்டில் உட்காந்தா வளராது. நிலத்துல இறங்கணும், சகதியில நிக்கணும். அப்பதான் விவசாயி இறங்கினாதான் வயல் நிரம்பும். அதே மாதிரி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வாரத்தில் 2 நாள் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு 10 லட்சம் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். வீணரை என்று தமிழில் போட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது வீணான ஃபேண்டசி, கனவுகளை ஃபுல்லா பின்பற்றுகிறவன். சும்மா அந்த கனவு கண்டுகிட்டே இருக்கிறது. அந்த கனவு ஃபேண்டசி எல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. there is no replacement for hard work. ஹார்ட் ஒர்க் பண்ணா abundant ஃபுட் கிடைக்கும். யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடினமா உழைக்க போறேன். அல்லேலூயா. ஸோ கடன்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல கடன் வாங்காதே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், இனிமேல் நான் கடன் வாங்கக்கூடாது. நம்பர் 2, பிளான் பண்ணணும், பிளான் பண்ணி செய்யணும். நம்பர் 3, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்பர் 4, கவலைப்படுறதை நிறுத்திட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட சொல்லி அதுல இருந்து வெளியே வரணும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. புலம்பலோடு கூடிய ஜெபத்தினால் போட்டிருக்குதா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால உங்களால செய்ய முடியுமா? சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், எப்படி தெரியுமா, சந்தோஷமா இருப்போம். அவங்க மட்டும் ஐயோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா
அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போ கேளுங்க நல்ல காரியம், எந்த காரியம் சொன்னாலும் அவங்க கவலைப்படுறதே அவங்களுடைய வாழ்க்கை. எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறது. இதெல்லாம் ஓகே தான், ஆனா 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 என்ன, ஆனா வந்தா போனா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படுறதுனால ஒரு இன்ச்சு கூட உங்களால ஏற்ற முடியாதான். உங்களால ஒண்ணுமே ஏற்ற முடியாது. எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண. ஒண்ணு செய்யுங்க. வேதம் சொல்கிறது, உங்களை கர்த்தர்ட்ட விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னங்க? ஸ்தோத்திர ஜெபம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க ஸ்தோத்திர ஜெபம். சிலர் ஆத்திர ஜெபம் பண்றது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? எல்லாரும் என்னை கேவலப்படுத்துறாங்க, நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? இதுக்கு பேர் ஆத்திர ஜெபம். ஸ்தோத்திர ஜெபம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த நிலைக்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, எனக்கு ஏன்னு விளங்கல, ஆனா ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், நீ துதிக்கு பாத்திர, உங்களுடைய மகிமையில குறைவு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். அப்பதான் நன்றி பலிகள் பாடணும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. அப்பதான் அவர் செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 31 33 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஏவா? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்ப என்ன சாப்பிடுவோம், என்ன ட்ரெஸ் பண்ணுவோம், இதை தேடாதீங்கப்பா, அதெல்லாம் மற்றவங்க தேடுறாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு தெரியும். பரமபிதா அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால என்ன பண்ணணுமா? முதலாவது அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசால்ட்டா வந்துருங்க. அல்லேலூயா. மத்தேயு 6:25 சொல்லுகிறது. மத்தேயு 6:25, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷவைகள் அல்லவா? சொல்லுங்க ஆமென். சாப்பாடை விட உங்க ஜீவன் தான் பெருசு. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இயேசுவின் நாமத்திலே உங்க கார் லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுவீங்க. இயேசுவின் நாமத்திலே ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணுவீர்களாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பர்சனல் லோன் க்ளோஸ் பண்ணுவீர்களாக. இயேசுவின் நாமத்திலே க்ளோஸ் ஆகிறது. யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்ன? சிலுவையிலே உங்களுக்காக வெற்றி சிறந்தவர் உங்கள் சரீர சுகத்திற்காக மட்டுமல்ல, உங்க பொருளாதார விடுதலைக்காகவும் சேர்த்தான் ஜீவனை கொடுத்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 2:14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு உங்களுக்கு விரோதமா இருக்கிற கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போடுவாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற கையெழுத்தை குலைத்து போடுவாரா. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை வாய்க்காதே போக பண்ணுவாரா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும்
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்? சொல்லுங்க ஆமென். சிலுவையில எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தார். எல்லாவற்றின் மேலும் அவர் வெற்றி சிறந்தார். உங்க கடன் மேல அவர் வெற்றி சிறந்துட்டாரு. அதுக்கு மேல உங்களுக்கு வெற்றியை தரப்போறாரு. ஆமென். கடன்ல இருந்து வெளியே வரணுமா? இன்னொரு ரகசியம் சொல்றேன். How to become debt free, அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், மற்றவர்களுக்கு மன்னியுங்கள், உங்கள் கடன்கள் உங்களுக்கு ரத்தாகும். Forgive others and God will forgive your debts. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த ஜெபமே எப்படி ஏறெடுக்கணும்னு ஆண்டவராக இயேசு சொல்லி கொடுக்கிறார். நீ ஜெபிக்கும் போது இப்படி ஜெபி, நாங்க எங்கள்கிட்ட கடன் வாங்குறவங்களை நாங்க மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். சோ நான் இதை செய்யறது மாதிரி எனக்கும் செய்யுங்கன்னு கேட்கும் போது நம்ம செய்யணும்ல. அத எத்தனை பேர் அதை செய்ய ரெடியா இருக்கீங்க? உங்ககிட்ட சிலர் பலவீன திரும்பியதும் சில காசு வாங்கியிருப்பாங்க, சில காரியங்களை உங்ககிட்ட வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யாம முடிச்சிருப்பாங்க அல்லது ஏமாத்திருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட காசு கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணணும்? அந்த கடனை அவர்களுக்கு மன்னித்து விட மனசு இருக்குதா? பைபிள்ல இந்த forgiving of the lenders அதுல லூக்கா 6:38 நீங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழன்னு பார்த்திருப்பீங்க. ஆனா லூக்கா 6:35 யாரும் வாசிக்க மாட்டாங்க. லூக்கா 6:35 வாசித்து பாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். என்ன கருதாமல் கடன் கொடுக்கணுமா? கைமாறு கருதாமல் என்ன செய்யணுமா? கடன் கொடுங்கள். அதாவது எனக்கு இவன்ட்ட கொடுத்தா இவ்வளவு வரும்னு சொல்லி கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணுமா? ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னும் போது அவங்களுக்கு உதவி செய்யறத இந்த பணம் எப்போ திருப்பி தருவீங்கன்னு யோசிக்க கூடாது. நான் உதவி செஞ்சுட்டேன், என் கடமை அவ்வளோதான், அவங்க திருப்பி தந்தா ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கு வட்டியை நம்ம எதிர்பார்க்க கூடாது. தெளிவாக போட்டிருக்கு பைபிளில் பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்ராமும் 22:25. உங்களுக்கு சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். கிறிஸ்தவங்க கிட்ட வட்டி விட்டு சம்பாதிக்கவே கூடாது. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. வட்டிக்கு விடுறது நம்முடைய வேலை கிடையாது. அதுல அநியாய வட்டி, மீட்டர் வட்டி, அது சொர்ற நம்ம ஊர் ஆட்டோ மீட்டர் மாதிரி ஏறுது. 10 காசுக்கு, 15 காசுக்கு, 20க்கு. ஒருத்தவங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அதுல லாபம் சம்பாதிக்கவே கூடாது. அது பயங்கர நஷ்டம். மற்றவங்களுடைய இயலாமை அவங்களுக்கு அர்ஜென்டா தேவை, கண்டிப்பா தேவை, எப்படியாவது கொடுங்க. என்கிட்ட இல்லை, நான் இன்னொருத்தட்ட வாங்கி தரட்டுமா? இவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. இன்னொருத்தட்ட வாங்கி தரட்டுமான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு காசை கொடுத்து வாங்குறது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. You shall not extract interest as the money lender. மணி லெண்டர் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத, அவங்கள மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு போட்டிருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் நம்ம அதிபதியா மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறார். லூக்கா 16:11 கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன்
அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் சரி, யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35 இருந்து 37 39 அதுல தெளிவா போட்டிருக்குது, உன்னுடைய சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவன்கிட்ட இருந்து டேக் நோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஹிம் ஆர் ப்ராஃபிட் பட் ஃபியர் யுவர் காட். அவனும் உன் பக்கத்துல வாழட்டும் அப்படின்னு சொல்றார். 39ஆம் வசனத்தை பாருங்க. லேவியராகமம் 25:39. உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையை போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவனும் சந்தோஷமா இருக்கட்டும். மத்தேயு 5:42 உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு அவனுக்கு கொடு. அவனுக்கு என்ன சொல்லாத, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மூஞ்ச தூக்காதீங்க. அவன் கஷ்டப்பட்டு வந்து ஐயா உதவி செய்கிறானா, அப்புறம் அது வரைக்கும் சாதாரணமாக பேசிட்டு இருப்பாங்க. என்னைக்கு ஒருத்தவங்க ஏதாவது உதவின்னு கேட்டாங்களோ உடனே முகமே மாறுறது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அப்படி செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்வீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ண போறேன். கடனை இன்னைக்கு உடைக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஆமேன். கடைசி இந்த காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். கடன்ல இருந்தா என்ன செய்யணும்? கடன்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தருவதற்கு என்ன செய்யணும்? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தன் பிள்ளைகளோடு வந்து எலிசாவிடத்தில் வந்து நிற்கிறாள். 2 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள். அவள் வந்து எலிசாவிடத்தில் முறையிடுகிறாள். வாசிங்கள் 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளோட புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதம்மா சொல்லுச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுச்சு. இப்போ எலிசா கேட்கிறா, உன்கிட்ட என்ன இருக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? கேளுங்க, சத்தமா கேளுங்க. சில பேருக்கு இந்த இல்ல புராணமே எப்போதும் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இல்ல 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 அந்த இல்ல புராணத்துல இருந்து வெளியே வாங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இல்லன்னு சொல்லாதீங்க, இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த அம்மா வந்து சொல்லுது, எனக்கு ஒண்ணுமே இல்ல, நானும் என் பிள்ளைங்களும் என்ன பண்ணுவோம்? அப்ப தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்கு வீட்டுல? அந்த அம்மா அதுக்கு பதில் கூட எப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிறத சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லையா. உனக்கு அழகான பிள்ளைகள் இருக்குது, உனக்கு நல்ல கணவர் இருக்கிறாரு, உனக்கு நல்ல வீடு இருக்குது, உனக்கு நல்ல வேலை இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டு அம்புஜத்தை பார்க்கறது தான். அவளை பார்த்தேளா, அவளுக்கு என்ன இருக்குது கேட்டேளா, இது இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று உண்டா, எனக்கு ஒட்டியான உண்டா, நீயே குட்டியான, உனக்கு எதுக்கு ஒட்டியான? இது நானா சொன்ன ஜோக் இல்ல, நம்ம பசங்க ஸ்கிட்ல போட்டது, அங்கிருந்து நான் சுட்டது. நிறைய பேருக்கு இந்த இல்ல புராணம், இல்ல 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 எப்ப கேளுங்களேன். அவங்கள கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு ஜோம் பண்ணாலே நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும். பாஸ்டர் ஒன்றும் இல்லை பாஸ்டர். அப்புறம் ஒரு நாள் சொல்லுவாங்க, ஒரு வீடு மட்டும் வாங்கியிருக்கிறேன். ஒன்றும் இல்லைன்னாங்க, வீடு வாங்கியிருக்கிறாங்களா? ஒன்னையும் இல்லை பாஸ்டர், ஒன்னையும் இல்லை.
இந்த பஞ்ச புராணம் பாடுறதுக்குன்னே சில பேருக்கு இல்ல இல்ல இல்ல. சில பேரு தம்பி வெயிட் பண்ணுப்பா, நீ வேற இதுக்கு நல்லா வாசித்துக்கிற, எனக்கு மூடு மாறுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வாங்குற சம்பளத்துக்கு ஃபுல்லா சீட்டு கட்டுறது. அந்த சீட்டு, இந்த சீட்டு, நகைச்சீட்டு, எல்லாத்துக்கும் சீட்டு கட்டிட்டு இங்க வரும்போது, பாஸ்டர் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைதான் பாஸ்டர், ஆனா இல்லை. எனக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லாத்தையும் இந்த அம்மா வச்சுக்கிட்டு இல்லைன்னு நூறம்மா எனக்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன். எனக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த அம்மா நகை எல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்குது, வெளியே எடுத்து போட மனசு இல்லை. எவ்வளவு இருந்தாலும் சில பேருக்கு திருப்தியே இல்லை. எவ்வளவு வீடு கட்டினாலும் அவங்களுக்கு திருப்தியே இல்லை. எவ்வளவு நகை சேர்த்தாலும் திருப்தியே இல்லை. எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சில பேருக்கு திருப்தியே இல்லை. அம்மாவுடைய பிள்ளைகளே, இந்த அம்மா வறுமையில் இருக்குது. ஆனா இந்த அம்மா கிட்ட ஒண்ணு தெரியல, விலையேற பெற்ற ஒரு எண்ணெய் அவங்க வீட்டில் இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டில் உங்க கையில ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை கர்த்தர் மல்டிப்ளை பண்ண போறார், அதை அவர் பெருக செய்ய போகிறார். Your servant has nothing there at all except a small jar of olive oil. அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ ஒன்று பண்ணுமா, நீ போய் சுத்தியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் காலி பாத்திரத்தை வாங்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபுல்லான பாத்திரம் கேட்காதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டா போய் HDFC எனக்கு ஒரு பானை ஃபுல்லா ஆயில் கொடுக்குறியா, நீங்க என்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருக்குது, பெருசா குட்டினா நான் அதை வச்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்குவேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் எனக்கு ஒரு பெரிய பானை ஆயில் தெரியா. ஆண்டவர் சொன்னாரு, காலி பாத்திரம் வாங்கு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, காலி. சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் காலி இல்லை, என்கிட்ட இருக்குது. மற்றவங்க தான் காலியா இருக்கிறாங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க கிட்ட போய் எக்ஸ்ட்ரா எம்டி ஜார் இருக்குதா? நீ நம்ப மாட்டீங்க, நான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் பெட்ரோல் போடுறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. பெட்ரோல் நான் வில்லிவாக்கத்தில் இருந்து இங்கே கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும் ஊழியத்துக்கு. டெய்லி வரணும், அப் அண்ட் டவுனு. பெட்ரோல் இருக்காது. வாரத்துக்கு ஒரு தடவை தான் பெட்ரோல் போடுவேன். அதுவும் 1 லிட்டரு 2 லிட்டரு அதுக்கு மேலே போட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நிரப்புங்கப்பா, இதை நிரப்புங்கப்பா. எனக்கு தெரியல ஆண்டவர் என்ன கேஸ் கம்பெனி வச்சிருக்கிறாரா, பெட்ரோல் கம்பெனி நடத்துறாரான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிறத அவர் பெருக வைப்பார்ன்ற, என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவரால் பெருக வைக்க முடியும். நான் காலியா இருக்கிற பெரும்பான்மையான என் டேங்கை பார்க்கல, இருக்கிற கொஞ்ச பெட்ரோலை பார்த்தேன். உங்க பக்கத்தை பார்த்து உங்க கண்ணோட்டத்தை மாத்துங்க, உங்களுடைய அவுட்லுக்கை மாத்துங்க. எவ்வளோ இல்லையோ அந்த 90% பார்க்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற 10% பாருங்க. இந்த கொஞ்சம் மாவை வச்சு பஞ்சகாலம் முழுசும் உங்களுக்கு கர்த்தர் சாப்பாட்டை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த கொஞ்சம் எண்ணெயை மல்டிப்ளை பண்ண போறார். நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கேட்டு வாங்கி என்ன பண்ணணுமா, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கதவை பூட்டு. எதுக்கு எதுக்கு கதவை பூட்டணும்? ஜெபம் பண்றதுக்கா?
ஆண்டவர் சொன்னார், நீ போய் கதவை பூட்டி முழங்கால் படிட்டு அந்நிய பாஷையில் ஒரு 4 மணி நேரம் நீ ஜெபித்து முடித்து விட்டு அந்த எண்ணெய் சட்டிக்குள் கையை வைத்து குழப்பு குழப்பு என்று குழப்பு. நீ அதை குழப்பி கொண்டிருக்கும் போது அந்த எண்ணெய் நிரம்பி வழியும். பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒன்னு சொல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கதவை பூட்டி நீ ஊத்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்க மேஜிக் மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு கர்த்தருக்கு பிரியம் இல்லை. எல்லார் வீட்லயும் பாத்திரம் வாங்கிட்டு வரீங்களே, பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன நினைப்பாங்க? இவ என்ன பண்றா கேட்பாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் இதுவா இருக்கும். இவ என்ன பண்றா? ஏய் ஷீலா, உன் வீட்டில் பாத்திரம் வாங்கினாங்களா? ஆமா மாலா, என் வீட்லயும் பாத்திரம் வாங்கினா. இந்த விமலா என்னதான் பண்ண போறாளோ? ஏய் கமலா, உன் வீட்லயுமா? மாலா வீட்டில் வாங்கியிருக்கிறா, கோமலா வீட்டு. வாட்ல ஆல் த லாஸ் ஆர் கமிங் டு. எல்லாரும் வராங்க. எனக்கு உள்ள இந்த அம்மா பூட்டிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அற்புதம் பிரைவேட்டா இருக்கணும். முடிஞ்ச பிறகு எல்லாரும் வாங்கட்டும். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் அந்தரங்கத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார், வெளியரங்கமாய் சாட்சியா நிக்க வைப்பார். இது உங்க ஃபெய்த். பக்கத்தை பார்த்து, இது உங்க ஃபெய்த், இது உங்க டெஸ்ட், இது உங்க பிளெஸிங். இதை பார்த்து எல்லாரும் அதே மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது உங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். Wow, somebody said amen. Hallelujah. கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா பண்ணு. உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து பெரிய பெரிய குடம் அண்டால இந்த அம்மா ஊத்துறாங்க. ஊத்த ஊத்த வந்துகிட்டே இருக்குது. பாத்திரம் இவங்களுது, எண்ணெய் இவர்களது. ஆனால் வெளியே வந்தது கர்த்தருடையது. மூலதனம் இவங்க கையில இருந்த மிச்சம், ஆனா வெளியே வந்தது பரிபூர்ண ஆசீர்வாதம். ஸோ உங்ககிட்ட இன்னைக்கு கடன்ல இருந்து வெளியே வரணும்னா கதவை பூட்டி உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் கையில் கொடுத்தீங்கன்னா அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெரிய பெருக்கமாக மாற்ற போறார். இந்த கோவிடுக்கு முன்னாடி நிறைய கடன்கள் இருந்தது. நம்ம மீட்டிங் அங்கே நடத்தி இங்கே நடத்தி வெளியே நிறையா கூட்டங்கள் நடத்தி கரெக்டாக கோவிட் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் இருந்துச்சு. நான் அப்போ தான் நிறைய ஊழியம் செஞ்சு அந்த கடன்களை எல்லாம் அடைக்கலான்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா அவ்வளோ கடன் இருக்குது. நம்ம சபையில் நம்ம ஊழியத்தில் கெசியா சிஸ்டர்னு சொல்லி அவங்க தான் அக்கௌண்ட்ஸில் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு நாள் ஆண்டவர் என்னோட கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லி கதவை பூட்டுன்னு சொன்னதை கர்த்தர் சொன்னதை என் மனசில் ஏற்றுக்கிட்டேன். சிஸ்டரை கூப்பிட்டேன், வாங்க சிஸ்டர் சொல்லுங்கள் என்னெல்லாம் இருக்குது. லைனாக அவங்க சொல்கிறாங்க, இந்த டெம்போ ட்ராவலருக்கு இந்த லோன் இருக்குது, இதுக்கு இந்த லோன் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்தேன், ஒரு டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி எனக்கு தாங்கன்னு சொன்னேன். பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வாங்கி என் பைபிளில் உள்ள வச்சேன். உள்ள வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் இந்த பைபிள் வசனத்தை திறக்கும் போதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இதை ரத்தி பண்ணுகிறேன். அதே மாதிரி எனக்கு காணிக்கை வந்தால் என் பைபிளில் வைப்பேன். ஒவ்வொரு முறை நான் எனக்கு வர்ற காணிக்கையை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அந்த கவரை கொடுக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதனால் அந்த அந்த கடனை நான் கேன்சல் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை வச்சு எனக்கு வர்ற அந்த 1000, 2000, 3000 வச்சு அந்த பெரிய லட்சங்களை நான் கேன்சல் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பாருங்க, நம்ப மாட்டீங்க, கோவிட்ல கர்த்தர் என் கடன்களை எல்லாம் ரத்து பண்ணார். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்க. கோவிட்ல எங்கேயும் போல, இங்க உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணது. கோவிட்ல அந்த அதிகாலையில் உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை தேடின போது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்த போது, கர்த்தர் எல்லா கடன்ல இருந்தும் அந்த இருக்கிறத ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு வந்தேன், ஒன்று ஒன்றா அடிச்சுட்டு வரேன். ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்குது. எப்படி இது முடிஞ்சு.
அந்த கோவிட்ல கடனை அடைக்கவும் கிருபை செய்தாரு. ஆண்டவர் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இடம் வாங்கவும் கிருபை செய்தார். இன்னும் நமக்கு பெரிய ஆலயத்துக்கான இடத்தையும் கொடுப்பாரு, கட்டுறதுக்கான திராணியும் கொடுப்பாரு. ஆரம்பிச்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கொஞ்சத்தில் இருக்கிறத நீங்க உண்மையா வார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அப்படி ஊத்த ஆரம்பிக்கும் போது 5ஆம் வசனத்தை பாருங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேற பாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இல்ல சொன்னாங்க, நின்றுச்சு. இனிமேல் உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும்? ஃப்ளோ நின்று போயிடும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஃப்ளோவை நிறுத்தாதீங்க. வேற பாத்திரம் இருக்குதா? இல்ல. இன்னும் என்ன பண்ணிக்கணும்? பாத்திரத்தை வாங்கி வை ஊத்துறன்னு சொன்னா போய் எங்க இருந்தாவது பாத்திரத்தை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. இல்லைன்னா நின்று போயிடுச்சு. உங்ககிட்ட கத்த சொல்றாரு, இல்லைன்னு சொல்லாதீங்க, அது மகா பெரிய தொல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நின்று போயிட்டு உடனே திருப்பி வர்றா, வந்து சொல்றா, கேட்கிறாரு, என்னப்பாச்சு? அவள் சொல்றா, இது நடந்ததெல்லாம் அறிவிக்கிறா. அவள் என்ன சொன்னார் சொல்லுங்க? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அர்த்தம் மீந்ததை வச்சு நீங்க வாழுங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இவங்க வாழ்க்கைக்கு தேவையான எண்ணெயை, வாழ்க்கைக்கும் தேவையான பணத்தை இவர்கள் சேகரிக்கக்கூடிய எண்ணெய ஒரே மிரக்கல்ல இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு செட்டில்மெண்ட் வருகிறது. ஒரே டீல்ல செட்டில்மெண்ட், ஒரே மிரக்கல்ல செட்டில்மெண்ட், ஒரே செக்ல ரத்து. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? யாராவது பெரிய ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லை என்பது இனி இல்லை. சொல்லுங்க, இல்லை என்பது இனி என் வாழ்க்கையில, என் அகராதியில இல்லவே இல்லை. ஆமேன் சொல்லுங்களேன். கேளுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்றேன். பிரசங்கி 5:19 நான் இன்னைக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, அதை அனுபவிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிச்சைக்காரனா வாழாதீங்க. டோன்ட் பி a பிச்சைக்காரன், டோன்ட் பி a கஞ்சாமுட்டி. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அதே மாதிரி do not hoard your wealth. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டால், மதியேடனே, இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்? அப்படியே உட்காந்துட்டு, எனக்கு எவ்வளவு தலைமுறைகளுக்கு எனக்கு காசு இருக்குது, எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னு ஆயாசமா பாயாசம் குடிச்சு படுத்துட்டு இருந்தானா. அவன்கிட்ட ஆண்டவர் கேட்ட கேள்வி, டேய், இன்னைக்கு நைட்டு நீ செத்திட்டா அதெல்லாம் எங்க போகும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகும்போது உங்க தோடு கூட எடுத்துட்டு போக முடியாது. ஒரு கோல்டு குண்டு மணி கூட எடுத்துட்டு போக முடியாது. தாயின் கற்பத்திலிருந்து எப்படி வந்தீங்க? கோல்டோட வந்தீங்களா? சொக்க தங்கத்தோட வந்தீங்களா? ஜாய் ஆலுகாஸோட வந்தீங்களா? பிரின்ஸ் ஜுவல்லரியோட வந்தீங்களா? கையில பிரேஸ்லெட், செயின், மோதிரத்தோட வந்தீங்களா? ஏய் மம்மி, லுக் அட் மீ அப்படின்னு வந்தீங்களா? யாராவது ட்ரெஸ் போட்டு வந்தீங்களா? லீவாய்ஸ் ஜீன்ஸோட, ஏய் மாம் ஹியர் ஐ ஆம் வந்தீங்களா? நிர்வாணமாக தானே வந்தீங்க. போகும்போது அப்படிதான் போக போறீங்க. ட்ரெஸ்ஸு கூட உறிஞ்சிக்கிட்டு தான் அனுப்புவார் போ. ஸோ அப்போ ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்க திராணி உண்டு. ஆனா எதுவுமே எனக்கு சொந்தம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நாள் அவ்வளவுதான், அதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க?
அவர் ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-15 வாசிக்கும் போது, இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்று இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, ரசா கேளுங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அதனால என்ன பண்ணுமா, ஆதலால் ஆண்டவர் சுத்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொழைக்கணும், இன்னைக்கு நல்லா வாழணும். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேரு இம்மையிலையும் சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க, மறுமையிலையும் சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்கே நல்லா வாழணும். நிறைய பேரு கிறிஸ்தவத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மென்டாலிட்டிலே வாடுறது. எங்க அப்பாலாம் அப்படிதான் வீடே கட்டாம போயிட்டார். என்னன்ட்டு எப்போ கேட்டாலும் பரலோகத்தில் நம்ம வீடு இருக்குதா அப்படின்றவார். ஏன்? நமக்கு தவறா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி. என்னன்ட்டு இந்த தேகம் அழியும் கூடாரம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மளை சந்தோஷமா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து கடன் வீட்டில் தங்கிரு சொன்னாரா? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து கடைசி வரைக்கும் கடனாளியாவே போயிரு, செத்துரு. நீ ஓட்டாண்டியா சாவுன்னு சொல்லல. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அந்த சுகத்துக்கு பேரு பரிபூர்ணம். அந்த அபண்டன்ட் லைஃப்குள்ள கர்த்தர் நடத்த போறார். கடன்களை நீங்க ரத்து செய்ய போறாரு. கடன் என்கிற நுகத்திலிருந்து பாருங்க, இதை வாசித்து முடிக்க போறோம். இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு ரிலீஸ கர்த்தர் கொடுக்கிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன்னை ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயம் இடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமா இருக்கும். ஏன் அப்படி பாவமா இருக்கும்? அதே உபாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. நான் நம்புற விசுவாசிக்கிறேன், இதுக்கு சில பேருக்கு 7ஆவது வருஷம். ரூவா சர்ச் வடப்பள்ளி நீங்க 7ஆவது வருஷம். விடுதலை பண்ணுவாயாக. யாராவது கையை உயர்த்தி சொல்லுங்க விடுதலை. சொல்லுங்க விடுதலை. 7 நாவே விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? 2ஆம் வசனம் பாருங்க. விடுதலையின் விபரமாவது, விடுதலையின் விபரம் என்னங்க? பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்து விடுதலை கூறப்பட்டபடியால், கர்த்தருடைய விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டு விட கடவன். அதை கேட்காம விடணும். அப்படின்னா நான் நம்புறேன் உங்க கடனை கர்த்தர் ரத்து பண்ண போறாரு. நீங்களும் மற்றவங்கிட்ட கேட்க மாட்டீங்க, உங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. பரலோகம் அதை ரத்து செய்ய போகிறது. நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன். சில பேர் 777 தாண்டி வந்திருக்கிறீங்க. இது 3வது 7. இருபத்தோராம் வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிற ரூவா திருச்சபையை உங்கள் சீசனை கர்த்தர் மாற்றுகிறார். 2027க்குள்ள கர்த்தர் நமக்கு ஊழியத்திற்கான வல்லமையான தேவ பிள்ளைகளை, அபிஷேகம் நிறைந்த தேவ பிள்ளைகளை, செல்வ செழிப்பாய் மாறப்போகிற தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை, சம்பத்தை, நிலத்தை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை கத்த தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் செய்ய போறான் நம்புறவங்க ஆமேன் சொல்லுங்க. 7ஆம் ஆண்டிலே விடுதலை பண்ணுவாயாக. இது 3வது 7. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 7 முடிச்சிட்டோம். இந்த 7 நமக்காக கர்த்தர் வச்சிருக்கிற 7. 21வது நாள்ல எப்படி தானியேலுக்கு ஒரு அற்புதம் நடந்ததோ
அதே போல நீ கேட்க தொடங்கின முதல் நாளிலேயே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆனா வழியில பெர்சியாவின் அதிபதி என்னை எதிர்த்து நின்னான். நம்ம ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதத்தை இந்த 21 ஆண்டுகளா, இந்த 21 மாதங்களா, இந்த 21 நாட்களா தடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் அதை உனக்கு அருளி செய்வேன். நீ கேட்டுக்கொண்டதை நான் உனக்கு தருவேன். உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். கடன்ல இருந்து நீ வெளியே வருவாயாக. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.